ஆரோவில் என்னும் விடியல் நகரம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1968ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய வறண்ட பாலைவனமாக மாறிக்கொண்டிருந்த, பல நூற்றாண்டு காலமாக மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டும் மண் அரிப்பு ஏற்பட்ட நிலத்தில் உதயமானது. கடந்த 50 ஆண்டு காலமாக நீர்நிலத்தை சீர் செய்யும் பணி மேற்கொண்டிருந்தது. நீர் இல்லாத இடத்தில் உயிர் இருக்காது, உயிர் இல்லாத இடத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்காது. வாழ்வின் மறுபிறப்புடன் புதிய வாழ்க்கை வழிகளை உருவாக்கி இவ்வுலகிலே இல்லாத நகரமாக உருவெடுத்துள்ளது. நான் பல வருடங்களுக்கு முன்பு ஆரோவிலை பற்றி முதல் முறையாக கேள்விப்பட்ட பொழுது அது யுனெஸ்கோ மற்றும் இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட ஒரு குறுகிய வட்டம் என்று நினைத்தேன். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு நன்றாக புரிந்து கொண்டேன், ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பென்று. முதல்ல ஆரோவில் மாத்திருமந்தி பக்கத்தில் அந்த வெளிநாட்டு எத்தனையோ ஒரு மண் சொன்னாங்க. அது மண் ஒன்று போட்டு வச்சு ஒரு ரவுண்டு இடம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ ஆரோவிலும் சுற்றுப்புற கிராம மக்களும் ஒன்றா இருக்கணும், நம்ம ஆரோவிலுக்கும் கிராம மக்களுக்கும் எந்தவித வேறுபாடு எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நடந்துருக்கணும். அவர் ஆரோவில் முதல்ல வரும்போது அப்படி தான் சொல்லி எல்லாம் கிராம மக்கள்கிட்டையும் சொன்னாங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்க முடியும், நம்ம பிரித்து நம்ம பேசின்னு இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு நெடுஞ்சாலை திட்டத்தை பற்றி பேச இருக்கிறோம். எப்படி நீங்கள் முதல் முறையாக நெடுஞ்சாலை திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டீங்க? நெடுஞ்சாலை அறிவிப்பை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? எங்களை ஒரு கம்யூனிட்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நெடுஞ்சாலை திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? சரி, நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, திட்டம் பல கோணங்களில், அதாவது இது முதல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டத்தோட ஒரு பகுதியாகும். அதில் ஒன்று நெடுஞ்சாலை, 2வது ரயில் போக்குவரத்து, 3வது விமான போக்குவரத்து, 4வது நீர்வழி போக்குவரத்து. ஏன்னா பிரதமர் மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு இது மாதிரியான திட்டங்களையும் சேவைகளையும் வழங்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடிவு செஞ்சுள்ளார். அதனால் நாம் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியில் நாம் விழுந்துட்டோம். இது இனிமையான சூழலாக நமக்கு அமையவில்லை. ஆனால் நாம் அடிப்படையில் இதை ஒரு ஒட்டுமொத்த கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டிய இருக்குது. இப்போ முடிவு செய்யப்பட்ட நெடுஞ்சாலை ஆரோவிலின் எல்லைக்குள் அல்லது எல்லை ஓரம் கிடக்கும். அதாவது மாஸ்டர் பிளான் பற்றி நீங்கள் பேசலாம், ஆனால் மாஸ்டர் பிளான் பற்றி பேசுவது ஒரு நல்ல குறிப்பாக அமையாது. ஏன்னா அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா இது தவறான யோசனையை தரும். இன்று வரையறுக்கப்பட்ட நெடுஞ்சாலை திட்டத்தின் பாதையானது தெளிவாக ஆரோவிலின் இயற்கை சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சரணாலயமாக இருக்கிற இந்த இடத்துல அமைதியான வாழ்க்கையை வழிநடத்தவே முடியாது. பிறகு இந்த திட்டத்துக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏனென்றால் இது பகிரங்கமான இடமாக மாறி ஆன்மீக சூழலை பாதிக்கும், மேலும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மரங்கள் தாகத்தை தணிக்கும், காற்றை சுத்தப்படுத்தும். ஆரோவிலுக்கு மட்டுமில்லாமல் இதை சுற்றி இருக்கும் கிராமப்புறங்களுக்கும். இப்பேற்பட்ட நெடுஞ்சாலை ஆரோவிலுக்கும் இதை சுற்றி இருக்கும் கிராமப்புறங்களுக்கும் அவசியமா? அந்த கிராமத்து பக்கத்திலே ஆரோவிலில் சூழ்ந்து இருக்கிற இடம். அந்த ஆரோவில் இருக்கிற இடத்துக்கும் குயிலாப்பாளையத்துக்கும் நடுவில் ரோடு போகிறதா இப்போ நான் 2 மாதத்துக்கு முன்னே கேள்விப்பட்டேன். அந்த ரோடு கிராமத்துக்கும் ஆரோவிலுக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். பக்கத்தில் ஈசார் ரோடு இருக்குது. கிராமத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஈசார் ரோடு இருக்குது. மேற்கு பக்கம் பைபாஸ் ரோடு ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. இது பக்கம் ரோடு இருக்கும்போது நடுவில் இந்த 4 வழி சாலையை போடுறதா கேள்விப்பட்டேன். அது எங்களுக்கு வந்தாக்கா ஆரோவிலுக்கும் கிராமத்துக்கும் ரொம்ப இடைஞ்சல் தான் கொடுக்க மொழியே நல்லதை கொடுக்காது.
ஆறு வழி நெடுஞ்சாலை அமைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய அழிவு ஆரோவிலுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் வந்ததுனாலே பல வணிக வர்த்தகம் சம்மந்தமான வளர்ச்சிகள் உருவாகும். ரோட்டை சுற்றி நிறைய கடைகள், ஹோட்டல்கள்னு நிறையா வளர்ந்து கட்டட காடாகவே மாறிடும். எனவே இதை நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா கிளியராக புரியுது. நம்ம இந்த திட்டத்தை எதிர்த்து கண்டிப்பாக போராடியே ஆகணும். கடந்த 50 வருஷமாக நடைபெற்ற வளர்ச்சியால் மண் வளம், நீர் பாதுகாப்பு, காடு வளர்ப்பு போன்றவற்றால் நீங்கள் இங்கே பசுமையான சூழலை பார்க்க முடியுது. இது அதை சுற்றி உள்ள மற்றும் அதை சார்ந்த மற்ற எல்லா சூழல்களுக்குமே நன்மை தந்து தான் இருக்குது. நம்ம இப்போ ஆரோவில் பயோரிஜின்னு பார்த்தோன்னா அது சுமாராக ஒரு 2000 கிலோமீட்டர் பரப்பளவு பகுதி. அதாவது பாண்டிச்சேரி உள்ளடக்கி வடக்கு கழுவலி ஏரி, அதே போல் கடல்லேருந்து 225 கிலோமீட்டர் நிலப்பரப்பு என உத்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே வளங்கள் மிகப்பெரிய அளவில் சீரழிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. முதல்ல நிலத்தடி நீர், ஏன்னா நீர் மட்டம் இப்போதைக்கு ரொம்ப குறைஞ்சினே வருது. ரெண்டாவது கடல் நீர் தண்ணியும் உப்பு தண்ணியும் ஊருள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் பிரித்து பார்த்தோன்னா நிலத்தடி நீர் இருக்கிற ஒரு இடம் பார்த்தோன்னா அது ஆரோவில் மட்டும்தான். ஆரோவில் இப்போ வரைக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நிலத்தடி நீரை பாதுகாத்துன்னு வராங்க. மனுஷங்க, சமூகம், அரசாங்கம், ஐக்கிய நாடுகள் என எல்லாருமே விருப்பத்தோட காடுகளை காப்பாற்றி அதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேணும். நிச்சயமாக நெடுஞ்சாலையை காட்டு வழியே அமையவே விடக்கூடாது. இந்த குயிலாப்பாளையம் 5 நாட்டாமை இல்லை 5 நாட்டாமையில் நான் ஒரு நாட்டாமைக்கார். அதனால்தான் நாங்கள் இந்த குயிலாப்பாளையத்தில் இந்த விவசாயத்தில் தான் நாங்கள் இருந்து அனுபவிச்சு வரோம். இனிமேல்ட்டு எங்களுக்கு வாழ்நாள் எப்படி இருக்குன்றது எங்களுக்கே தெரியல. ஆரோவில்ல எங்கள் நிலம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் எடுத்தால் நாங்களும் விட மாட்டோம். எங்கள் விவசாயம் பாதிப்பட்டு போகுது. எங்கள் நிலத்தெல்லாம் இவங்க எடுத்துக்கினாக்கா நாங்கள் எப்படி நாங்கள் சாப்பிட்றது? இந்த ரோடு ஆறு ரோடு 6 சாலை ரோடு வராது, எங்களுக்கு வராத இந்த ரோடை அணைச்சி ஆரோவில் சேர்ந்து எங்களோடு கூடி சேர்ந்து டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்ட அந்த 6 வழி சாலையை எங்களுக்கு கேன்சல் பண்ணி எங்களுக்கு எங்கள் பக்கம் வராத நீங்கள் எப்படியாவது உதவி செய்யுங்க. ஆரோவிலும் எங்களுக்கும் உதவி செய்யணும்.
அதனால் எங்களுக்கு நன்மை. இந்த திட்டம் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கு. இது போல் ஒரு சவாலான அப்புறம் நம்ப முடியாத சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிலாப்பாளையம் பொம்மையாப்பாளையம் கிராம மக்கள் ஆரோவில் கூட ஒரு சிக்கலான உறவு முறையில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை ஃபுல்லாக மாறிப்போச்சு. கிராம மக்களே வந்து துணை ஆளுநரை பார்க்கவும் ஆரோவில் கூட சேர்ந்து டெல்லியில் போய் மனு கொடுக்கவும் முன் வந்திருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், ஆரோவில்னா என்ன பாருங்க. அது நிச்சயமாக ஒரு உள்வட்டம் மட்டும் அல்ல, அதுக்கு வெளியிலையும் மக்கள்லாம் வாழறாங்க. கிராம மக்கள் மட்டும் இல்லை, ஆரோவில்லை சார்ந்த ஒரிஜினல் கம்யூனிட்டியான ஆரோ மாடல் அஸ்பிரேஷன் பகுதியிலையும் மக்கள்லாம் வாழறாங்க. இந்த கம்யூனிட்டிக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நிலம் வாங்கினாங்க. பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே 5000 பசங்களுக்கு மேலே பக்கத்துலேயே தான், ரொம்ப பக்கத்தில் 5000 பசங்களுக்கு மேலே படிக்குது. அந்த ரோடு போட்டாக்க அது ரொம்ப இதாகிடும். அங்கே சுற்று வட்டாரம் கிராமம் வந்து குயிலாப்பாளையம், இடஞ்சாவடி, கோட்டைக்கரை, ஆலங்கப்பம் அப்படின்னு ஒரு ஆரோவில் சுற்றி பக்கத்தில் கிராமம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் வந்து சுற்றி உள்ள கிராமத்தில் வந்து நடுவில் அந்த ரோடு போட்டாக்கா கிராமத்துக்கும் ஆரோவிலுக்கும் எந்தவித ஒற்றுமை இல்லாத தனித்தனியாக போகுது. ஆக முக்கியமான இந்த பிரச்சனைன்னு ஒரு பகுதி தொடர்ச்சியாக இருக்கிற இந்த நல்ல சூழலை ரெண்டாக பிரிக்குது. இதனால் சுற்றுச்சூழல் பிரிஞ்சு சமூக பிரச்சனைகளை உண்டாக்கும். ஏன்னா அமைய போகிற சாலையானது நிச்சயமாக ஒரு பிளவை உண்டாக்க போகுது. முக்கியமாக இது ஒரு வளர்ச்சிக்கான வழிவகுக்கவே வைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வளங்கள் எல்லாம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் செய்கிற ஒரு சின்ன விஷயம் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். நிலத்தடி நீரை காப்பாற்றுறதே ஒரு எடுத்துக்காட்டாக இல்லைன்னா இந்த இடம் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஆகவே ஆரோவிலின் பார்வை என்ன? ஆரோவிலின் பாதை என்ன? புவியில் வாழ்க்கைக்கு தேவை முன்னேற்றம். நீங்கள் முன்னேற்றம் அடைவதை தடுத்தால் உங்கள் உயிர் பிரிய நேரிடும். முன்னேற்றம் அடைய எந்த முயற்சியும் இல்லாத செய்த காரியம் வீண். இந்த பிரச்சனைக்காக எங்களுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்பு வந்து அமைக்கிறது ஒரு தேவையாக இருந்தது. இந்த அமைப்பு வந்து நெடுஞ்சாலையோட பிரச்சனை மட்டும்தான் கையாளுறாங்க. கவர்மெண்ட்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கலந்தாய்வு செஞ்சுட்டு ஆரோவிலோட பார்வையை முன்வைக்கும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட தலைவரை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து தகவல் அமைச்சிருந்தோம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் உலக அளவில் இருக்கிற ஆரோவில்லியன்ஸ்க்கும் மீட்டிங் நடக்கிற தேதி நேரத்தையும் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் நடக்கிற நேரத்தில் வந்து பிரார்த்தனையும் தியானமும் செய்யுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இதனால் டெல்லியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட தலைவரை பார்க்குற மீட்டிங்க்கு நாங்கள் தனியாக போகல. எங்கள் கூட வந்து ஒட்டுமொத்த ஆரோவில் மக்களும் வந்த மாதிரி ஒரு பெரிய உணர்வு எங்களுக்கு தந்தது. இது வந்து அரசியல்லாம் கிடையாதுங்க. அதுதான் இங்கே இருக்க ஒரு பெரிய வேறுபாடு.
நாங்கள் டெல்லி போயிட்டு இந்த பிரச்சனை பார்க்குறது எங்களுக்கு என்னமோ வேறு உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த வேறுபாட்டை நான் ரொம்ப நல்லாவே பார்த்தேன். நம்ம ஆரோவில்ல எல்லாம் சரிசமமானவங்க, ஒருத்தவங்கள மதிக்க தெரியும். ஆரோவில்ல வேறு வேறு விஷயங்களில் வேறுபட்டு இருந்தாலும் இங்கே நம்ம எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா இருக்கிறது ஆரோவில்காக தான். இந்த ஹைவேஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதுதான் ஒரு பெரிய தேவையாக இருக்குது. எங்களில் சில பேர் ஏற்கனவே இது மாதிரியான குறும்படத்தெல்லாம் நிறையா பார்த்துருக்குறோம். அவங்கவுங்க நாட்டிலையும் இதே மாதிரி பிரச்சனை, அதோடைய விளைவுகளை பற்றியும் நல்லா எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ஆரோவில்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இருப்பதால் ஊக்கத்தோடும் இருக்கிறாங்க. பண நோக்கம் இல்லாமல் அதிக சிந்தனையும் நம்பிக்கையோடும் இருக்கிறது தான் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகுது. அந்த தரம் தான் நம்மளுடைய வளமாக நம்ம கருதணும். அதுதான் நம்மளுக்கு மிகவும் சிறந்தது. இதனால் சமுதாயத்துலேயும் சுற்றுச்சூழல்லையும் ஏற்படுற தாக்கத்தை குறைக்க முடியுமான்னு பார்க்கணும். இதில் சமாதானங்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்படி ஒரு ஜனத்தொகை இருக்கிற இடத்துல ஒற்றுமையாக வளரணும். இல்லைன்னா இதில் இருக்கிற ஆபத்தை எல்லோரும் கண்டிப்பாக உணர்ந்து பார்க்கணும். நம்ம மாற்று வழி முன்வைக்கிற அதே நேரத்தில் இதை எதிர்த்தும் போராடணும். ஏன்னா உண்மையாகவே இந்தியாவின் வளர்ச்சிக்கு சாலைகள் தேவை. உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுக்கிற தேவை இருக்குது. அதோட வளர்ச்சிக்கு நெடுஞ்சாலைகளுடைய பங்கும் ரொம்ப அவசியம். ஆகவே நாம் நெடுஞ்சாலை அமைப்பதை தடுக்க முடியாது, மாற்று வழி கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஆரோவில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நீர் மேலாண்மை, சூரிய மின்சக்தி, கழிவு மேலாண்மை உள்பட பல துறைகளில் திறமைசாலைகளை கொண்டுள்ள ஆரோவில் இந்திய அரசுக்கு உதவிட முடியும்னு நான் நம்புகிறேன். ஆக முடிவில் முன்னேற்றம் என்றால் என்ன? ஆரோவில்லில் நகர வளர்ச்சி என்பது காடு வளர்ப்பு, நீர் பாதுகாப்பு, மண் புதுப்பிப்பது, சமூக கலவை மற்றும் பொருளாதார வளர்ச்சியே ஆகும். இந்த வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாகும். ஆகவே வளர்ச்சி என்பது அதிக அழிவினால் தான் வர வேண்டுமா? நல்லிணக்கமான முன்னேற்றத்திற்கு வழி ஏதேனும் இருக்கிறதா?